எனவே அன்னாள் இவ்விதமாய் சொல்லி ஜெபித்த போது அவராலேயே ஒண்ணுமே என்ன செய்ய முடியல. அதனால கரெக்டா பிள்ளையை கொடுத்துட்டாரு. சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிச்சா, ஜெபிச்ச மாத்திரத்தில் அவரால் என்ன செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அதனால கர்த்தர் செஞ்சார், குழந்தைய கொடுத்துட்டார். ஆகவே அவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போது அவர் மறுத்து பேசவே முடியாது. எத்தனை புரிஞ்சு? மறுபடியும் சொல்ற கவனிங்க. அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி நாம ஜெபம் பண்ணிட்டோம்னா அவராலேயே என்ன செய்ய முடியாது, இப்ப மறுத்து பேச முடியாது. அவர் அதை செய்தேதான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். ஆமென். அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டவர். தேவன் வார்த்தையின் தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். தேவன் எல்லாவற்றை பார்க்க தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார், பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவன் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். ஆகவே ஜெபத்துல போய் சும்மா சலபுலான்னு சொல்லி என்னத்தையாதும் ஜெபம் பண்ணி என்னத்தையாவது குமிச்சு வச்சிடக்கூடாது. சோறை குமிச்சு வச்சது மாதிரி, சப்பாத்தி சுட்டு அடுக்கி வச்சது மாதிரி என்னத்தையாவது செஞ்சுட்டு குமிச்சு வச்சுட்டு வந்துடக்கூடாது. போய் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கணும், அவருடைய வாக்குத்தத்தங்களை உச்சரிக்கணும், அவருடைய ரத்தத்தை உச்சரிக்கணும், அவருடைய காயங்களை உச்சரிக்கணும். இப்படிலாம் வந்தா அவராலேயே பதில் கொடுக்காம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவர் பதில் கொடுத்தே ஆவார். ஆமென்.